அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போறது அரசாங்க வேலை கிடைக்கவும் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவும் ஒரு சின்ன பரிகாரம், ஒரு சிறிய முறை தான் நான் இதுல சொல்ல போறேன். இது இப்போ உள்ள காலகட்டத்தில் அதிகமான பேர் ஒவ்வொரு வருடத்திற்கும் நிறைய பேர் படிச்சு வெளியேறாங்க. அவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறதே இல்லை. அவங்க நிறைய பெரிய பெரிய படிப்புகள் படிச்சிருப்பாங்க, ஆனா அதற்கான வேலைகள் கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சாதாரண ஆட்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சவன் செய்யக்கூடிய வேலைகள்லாம் அவங்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப அமைஞ்சிட்டு இருக்குது. அதே போல அரசாங்க வேலைகளுக்கு ரொம்ப அவங்க எத்தனை வயது வரைக்கும் அந்த அரசாங்க வேலையோட லெவலோ அந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க முயற்சி பண்ணிட்டு கடைசியில அதுல இருந்து தோல்விதான் அடைஞ்சிருப்பாங்களே தவிர அந்த அரசாங்க வேலை கிடைச்சிருக்கவே கிடைக்காது. அதனால அவங்க இழந்தது நிறைய விஷயங்கள் இழந்திருப்பாங்க, பணங்கள் விட்டுருப்பாங்க. இப்படி சொல்லிட்டு நிறைய பேரு இந்த மாதிரி விஷயங்கள்ல அல்லல் பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, ஒரு சில பரிகார முறைகள், ஒரு சில மந்திர ஜபங்கள் மூலமாக இந்த விஷயத்த சரி பண்ணலாம். அதாவது அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணி அந்த விஷயத்த பண்ணலாம். இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. இந்த முறையை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னு சொன்னா அரசாங்க வேலை, நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கேற்ற வேலை, வியாபார ஸ்தலங்கள்ல வியாபாரம் இல்லைன்னு சொன்னா அந்த நீங்க பூஜை பண்ண பொருளை வியாபார ஸ்தலங்கள்ல தொங்க விட்டா போதும், நல்ல வியாபாரம் நடக்கும். பிசினஸ் பண்றீங்க, வீடுகள்ல வச்சு வணங்கலாம். நீங்க வீட்டுல செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கு கூட இந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பௌர்ணமி அல்லது வளர்பிற ஞாயிற்றுக்கிழமை ஆலமரம் இருக்கும். எங்கேயாவது உங்க ஊர்லயே பக்கத்துல எங்கேயாவது ஆலமரம் இருக்கும். ஆலமரத்துல நிறைய கிளைகள் தொங்கிக்கிட்டு இருக்கும். கிளைகள் தொங்கி தரையில வேர் போட்டிருக்கும். அந்த ஆலமரத்தை பார்த்து நீங்க அந்த ஆலமரத்தை தேர்ந்தெடுத்துட்டு ஆலமரத்துல வடக்கு திசை, வடக்கு பக்கம் அந்த கிளை வேர் போட்டிருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சின்ன கிளையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தோண்டி எடுத்து ஒரு சில விஷயங்கள் எடுக்கணும். அதுக்காக அந்த கிளையை தோண்ட வேண்டி இருக்கும் கீழே வர. அதனால நீங்க ஆலமரத்துல வடக்கு சைடு போகக்கூடிய கிளை சிறிய கிளையா இருந்தா அது தரையில வேர் ஊன்றி இருக்கணும். அந்த கிளைய பார்த்து நீங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு பண்ண வேண்டியது நான் சொல்லிருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம், இல்லைன்னு சொன்னா வளர்பிறையில ஒரு ஞாயிற்றுக்கிழமை இது பண்ணலாம். இந்த பூஜையை பண்ணலாம். ஒரு பச்சை கலர் பட்டு துணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிளை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஆலமரத்துல வடக்கு பக்கம் உள்ள கிளை நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதை நீங்க மஞ்சளால கழுவுங்க. அந்த கிளையை மஞ்சள் ஊத்தி கழுவுங்க. அதுக்கு பிறகு பாலால கழுவுங்க. கழுவிட்டு கொஞ்சம் குங்குமம் போட்டு, ஒரு குங்குமம் போட்டு மட்டும் வச்சுங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பச்சை கலர் பட்டு உடுத்துங்க. அந்த கிளைக்கு, ஆலமரத்துக்கு இல்ல, அந்த கிளைக்கு பச்சை கலர் பட்டு உடுத்தி கட்டி வைங்க. கட்டி வச்ச பிறகு அதுக்கு முட்டை, எலுமிச்சப்பழம், தேங்காய், அவல் பொரி, கடலை, வெத்தலைப்பாக்கு, பழம், ஊதுபத்தி, கற்பூரம், சாம்பிராணி, இந்த தூபங்கள்லாம் காட்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இது நீங்க பூமாதேவிய மனசார நினைச்சுக்கணும். பூமிக்குள்ள இறங்கிடுச்சு, பூமாதேவிய மனசார நினைச்சுக்கிட்டு இந்த புவனேஸ்வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. நான் மந்திரம் சொல்றேன். ஓம் கிரீம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரி சர்வ காரிய சித்தி ஜீவன அனுகிரக சித்தி தேகி அனுகிரக ஹூம்பட் ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். ஓம் கிரீம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரி சர்வ காரிய சித்தி ஜீவன அனுகிரக சித்தி தேகி அனுகிரக ஹூம்பட் ஸ்வாஹா. இதுதான் இந்த மந்திரம். இதை நீங்க என்ன பண்றீங்க, அந்த கிளைக்கு சின்ன படையல் போடக்கூடிய முறைகள்லாம் சொல்லிட்டு அந்த படையல் போட்டு 108 தடவை இந்த மந்திரத்தை அதுல இருந்து உட்கார்ந்து இருந்து சொல்றீங்க. வடக்கு நோக்கி அமர்ந்திருந்து சொல்லலாம். சொல்லிக்கிட்டு 108 தடவை ஜபம் முடிந்ததும் நீங்க பண்ண வேண்டியது, ஒரு குச்சி எடுத்துக்குங்க. நல்ல கூர்மையான ஒரு குச்சி எடுத்துக்குங்க. குச்சி எடுத்து அந்த கிளைக்குள்ள வேர் இறக்கிருக்கீங்க இல்லையா, அந்த கிளையை சுற்றி தோண்டுங்க. கொஞ்சம் ஆழமா தோண்டுங்க. 1 அடி வரைக்கும் ஆழம் தோண்டுங்க. 12 இன்ச்சு வரைக்கும் ஆழம் தோண்டலாம். ஆழம் தோண்டும் போது பக்கத்துல ஏதாவது ஒரு கிளை வேர் போயிருக்கும். அந்த கிளையில இருந்து கீழ் மண்ணுக்குள்ள போய் சின்ன கிளை வேர் போயிருக்கும் இல்லையா, அந்த வேற என்ன பண்றீங்க, ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்றீங்க. பக்கத்துல வேர் போயிருக்கலாம், இல்ல 2 துண்டா வேர்கள் பிரிஞ்சு போயிருக்கலாம், இல்ல 3 துண்டா பிரிஞ்சு போயிருக்கலாம். அதை ஏதாவது ஒரு வேர் மட்டும் போதும். அந்த வேற ஒரு 5 இன்ச்சு நீளத்துக்கு நீங்க கட் பண்ணி எடுங்க.
அந்த வேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, மஞ்சள் தடவுங்க. மஞ்சள் தடவிட்டு அதுக்கு சிகப்பு நிற பட்டு துணி சுற்றி அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வாங்க. வீட்டுல ஒரு வாழை இலை விரிங்க. வாழை இலையில வச்சு அதுக்கு ஒரு சின்ன படையல் போடுங்க. பூஜை அறையில கொண்டு வைக்கலாம். பூஜை அறையில் வச்சு வாழை இலையில வச்சு அதுக்கு ஒரு சின்ன படையல் போடுங்க. வெத்தலை பாக்கு, பழம், பத்தி, சூடம், அவல், பொரிக்கடலை, இவ்வளவு மட்டும் போதும். முடிஞ்சா நைவேத்தியங்கள் ஏதாவது பாயாசம், ஏதாவது லட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம். இப்படி இந்த வேரை கொண்டு வந்து நீங்க வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய மந்திரம், அதுக்கான மந்திரத்தை சொல்றேன். ஓம் கிரீம் ஸ்ரீம் க்ளீம் ஜெயம் ஜெயம் புவனேஸ்வரியை ஹூம்பட் சுவாகா. அதாவது எடுத்த காரியமெல்லாம் வெற்றி ஆகணும், அதுக்காக வந்து புவனேஸ்வரியை வணங்குறீங்க. ஓம் கிரீம் ஸ்ரீம் க்ளீம் ஜெயம் ஜெயம் புவனேஸ்வரியை ஹூம்பட் சுவாகா. இதுதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 தடவை ஜெபிங்க. இப்படி 21 நாள் செஞ்சுட்டு வாங்க. அந்த அந்த விழுதுல இருந்து வெட்டிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த வேற வச்சு அதுக்கு தீபாதரணை காட்டி கற்பூர ஆரத்தி காட்டி 21 நாட்கள் நீங்க இந்த ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு அதை நீங்க வீட்டுல பூஜை அறையிலேயே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் வீட்டுல ஒரு இடத்துல தொங்க விடலாம். வியாபார ஸ்தலங்கள், வியாபாரம் பண்றீங்கன்னு சொன்னா வியாபார ஸ்தலங்கள்ல வெளியே தொங்க விடலாம். இப்படி பண்ணுனா நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அரசாங்க வேலை வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். இப்ப நான் படிச்சிருக்கேன், எம்இ பிஇ எல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா எனக்கு அதுக்கான வேலை கிடைக்கலன்னு சொன்னா இந்த வேர் உங்க வீட்டுல இருந்தாலே போதும், வேலை கட்டாயம் கிடைக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு முறை. இது வந்து வேலை கிடைக்கிறது கூட நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அதுக்கேற்றவாறு நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும். அதனால இது வியாபாரத்துக்கும் சரி, வேலைகளுக்கும் சரி, அரசாங்க வேலைகளுக்கும் சரி உடனே கிடைக்கும். நீங்க முயற்சி பண்ணாதான் எல்லாமே கிடைக்கும். முயற்சி பண்ணா இது வந்து உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் அதுல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தன்மையை இது கொடுக்கும். அதனால இந்த முறையை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.